சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்யும் என்று கருணாநிதி அறிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் கருணாநிதி தலைமையில் திங்களன்று அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. இதில் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டார். கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என கர்நாடக அரசின் தலைமை வக்கீல் ரவி வர்மகுமார் மற்றும் சொத்து குவிப்பு வழக்கின் சிறப்பு வக்கீல் ஆச்சாரியா ஆகியோர் பரிந்துரைத்துள்ளதை தனது அறிக்கையில் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யாவிட்டால் அது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என ஆச்சாரியா ஆணித்தனமாக கருத்து தெரிவித்துள்ளதை அறிக்கையில் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கில் பங்கேற்க திமுகவுக்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் 2 முறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் திமுக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கையில் கருணாநிதி கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூரில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஜெயலலிதா சொத்து வழக்கில் மேல்முறையீடு செய்வது பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார். அரசு வக்கீல் ஆச்சாரியா, கர்நாடக அரசு தலைமை வக்கீல் ரவி வர்மகுமார் ஆகியோரது கருத்துக்களை கர்நாடக சட்டத்துறை ஆராய்ந்து வருவதாகவும் சித்தராமையா கூறினார்.